வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. இந்த ஸ்ரீராம்னு ஒரு யூடியூபர், அவர் இந்த பாலிடிக்ஸை கிண்டல் பண்ணி போடுறேன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு. அது ஒரு ட்ரெண்ட் ஆச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த எம்எல்ஏ மார்கண்டேயன் மகன் அவங்க அப்பா கைதானப்ப பேசினார்ல, அதை கிண்டல் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ஏற்கனவே பரிதாபங்கள் கோபி சுதாகர் ஒன்று போட்டிருந்தாங்க. அதை பற்றி கூட நான் போடலை, ஆனால் நிறைய பேர் அதை விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. உடனே அவங்க மன்னிப்பு கேட்டுட்டாங்க. நாங்கள் அந்த மாதிரி புண்படுத்தக்கூடிய நபர் கிடையாது, ஒரு அரசியல் ரீதியான விமர்சனம் தான் போட்டிருந்தாங்க. இருந்தாலுமே அவங்களுமே ஒரு பாடி ஷேமிங் பண்ணுற மாதிரி, ஒரு உருவக்கேலி பண்ணுற மாதிரி அந்த பையன் பண்ண மாதிரியே பண்ணி பார்த்ததுங்கிறது ஒரு கண்டிக்கத்தக்கது தான். அதாவது விமர்சனம், உருவக்கேலி, தனி மனித சாடல், இது எல்லாமே ஒரு நூலிலை வித்தியாசம்தான். இப்போ நான் விமர்சனம் பண்ணுவேன், கருத்தியல் ரீதியாக வீரியமான விமர்சனங்களை முன்வைப்பேன். ஆனால் தனிநபர் சாடல், அவனே இவனேங்கிறது, உரிமையில் பேசுறது, வயசில் மூத்தவங்களோ சின்னவங்களோ ஒரு பொறுப்பில் இருந்தாலும் எந்த இதில் இருந்தாலும் எல்லோருக்கும் நம்ம எதிரிகளை கூட நம்ம மரியாதையாக தான் பேசணும். ஆனால் அவங்க கருத்துக்களை நம்ம கோபத்தோட ஆவேசத்தோட விமர்சிக்கலாம், அதில் எந்த தப்பும் கிடையாது ஊடகத்துக்கு. இப்போ இவங்கெல்லாம் ஊடகம் மீடியாங்கிற கணக்கு வராது. நம்ம பொலிட்டிக்கலாக யோசிக்கக்கூடிய ஆட்கள் கிடையாது. இந்த பையன் அந்த தம்பியோட இதை பார்த்தேன் நான். அந்த தம்பியோடைய வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ஒரு பொலிட்டிக்கலாக தான் இருக்குது. மனைவி சோதனைகள், நாத்தனார் பாவங்கள் போடுவாங்களா, அந்த மாதிரி தான் போட்டிருக்காப்புல. பொண்டாட்டி புருஷனை சந்தேகப்படுறது, பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரி வழக்கமான அந்த பழைய பூமரத்தனமான ஜோக்கு, பெண்களை இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி போட்டால் ரசிக்க ஒரு பெரிய கூட்டம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் அந்த தம்பி பண்ணியிருக்காப்புல. முழுக்க பெண்களை இது பண்ணுறது, அந்த காலத்தில் பெண்கள் நல்லா ஒழுக்கமாக இருந்தாங்க, உண்மையாக இருந்தாங்க, புருஷனுக்கு மரியாதை கொடுத்தாங்க, இப்படி ஒரு குரூப் பேசுவாங்க தெரியுமா. அந்த காலத்துலலாம் பெண்கள் இப்படி இருந்தாங்க, புருஷனை நமஸ்காரம் பண்ணுவாங்க, காலில் விடுவாங்க. இந்த காலத்தில் எங்கேயா பொண்டாட்டிகள்லாம் புருஷனை அடிக்குதுங்க, ஆம்பளை வீட்டு வேலை செய்கிறான், ஆம்பளை துணி துவைக்கிறான் அப்படிங்கிற அந்த வழக்கமான மேல்சாமி ஸ்டோனில் பழைய பெருமை பேசிக்கிட்டு சில குரூப் இருக்கும். அந்த குரூப்பை ஒரு சந்தோஷப்படுத்துகிற மாதிரி தான் அந்த தம்பியுடைய வீடியோக்களை நான் பார்க்குறேன். எதுவுமே ஒரு அரசியல் விழிப்புணர்வோ, ஒரு புதுமையான சிந்தனையோ, நவீன கருத்தியலோ, முற்போக்கு எதுவுமே அந்த தம்பியோட வீடியோவில் இல்லை. காமெடியாக பண்ணுறாப்புல, ஒரு இது பண்ணி லேடிஸ் மோசம், சிங்கிள்ஸாக இருக்கணும், இந்த மாதிரி தான் அவர் வீடியோவில் நான் நேத்தான் போய் பார்த்தேன். தம்பி எந்த மாதிரி வீடியோ, இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி அரசியல் கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு பொலிட்டிக்கலாக இருக்கிறவர் அரசியலை எப்படி பார்க்குறாரு அப்படின்னு பார்க்கும்போது, விஜயனுடைய சட்டசபை, மார்கண்டேயன் எம்எல்ஏ பையனுடைய பேச்சு, ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் ஒவ்வொரு கல்யாண வீட்லேயும் போய் ஒப்பாரி வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் போட்டிருக்காரு. அப்போ அரசியலை பற்றி எந்த புரிதலும் இல்லாத ஒருவர் தனி மனித சாடல், உருவக்கேலி, இதில் தான் போய் நிற்கும். உங்களுக்குன்னு ஒரு ஐடியாலஜி, கருத்தியல், கம்யூனிசம், பெரியாரியம், தத்துவம், இந்துத்துவம், ஒரு பார்வை, உலக நாடுகளை பற்றிய பார்வை, உள்ளூர் அரசியல், ஏன் சமூக நீதி, ஏன் மக்கள் போராடுறாங்க, ஏன் அரசை எதிர்த்து போராடுபவர்கள் யார், இது பற்றி எந்த பார்வையும் அந்த தம்பிக்கு இல்லை. அவங்க அந்த ஜூலியை இழிவுபடுத்துகிற மாதிரி போட்டு, ஜூலியை அந்த பிக் பாஸில் வந்தாங்களா, அவங்கள ஏதோ ஒரு நாய் மாதிரி சித்தரித்து அவங்களுக்கு பிஸ்கட் துண்டு தூக்கி போடுற மாதிரிலாம் வச்சுருந்தார். அதாவது இது எல்லாம் பொது புத்தியை சந்தோஷப்படுத்துறது, ஒரு பெண்ணை பொது வழியில் அவமானப்படுத்துவது. ஏன்னா இப்போ அவங்க விஜய்க்கு எதிராக இருக்கிறதுனால, விஜய் ஆதரவாளர்கள் எல்லாரும் ஜூலியை ரொம்ப இழிவாக பேசிக்கிட்டு இருக்கிறதுனால அதை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி அப்படி ஒரு காட்சியை வச்சுருக்காரு. அவங்க பிஸ்கட் தின்னுட்டு ஏதோ அவங்கள ஒரு நாய் மாதிரி சித்தரிக்கிறாரு. இதெல்லாம் ஒரு நகைச்சுவை அப்படிங்கிற மாதிரி தான் இதுதான் அவங்களுடைய ட்ரெண்டாக இருக்குது. எனக்கு பரிதாபங்கள் மேலே எப்போவுமே ஒரு பெரிய மரியாதை உண்டு. நான் அதை ரொம்ப ரசிக்கக்கூடியவர். பரிதாபங்கள் இந்த இதில் தான் அதை உருவக்கேலி பண்ணாங்க, அது எனக்கு வருத்தம். மற்றபடி அவங்க பாருங்கள், திருப்பதி லட்டு விஷயம், கொஞ்சம் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளையும் பண்ணுவாங்க. ஆணவ கொலைக்கு எதிரான பிரச்சனையை பேசினாங்க. குப்பை வண்டி ஓட்டுறவங்க கேவலமா, ஏன் குப்பை வண்டி ஓட்டுறவங்கள குப்பைன்னு சொல்லி தான் கூடுவியா, அவங்க மனுஷங்க இல்லையான்னு பேசினாங்க. நிறைய ஒரு சாதி கலவரங்கள்லாம் நிறையா நடக்கிறத பற்றி அவங்க ஒரு முறை பேசினாங்க அவங்க வீடியோவில். அதாவது அரசியலாக இருக்காது, காமெடியாகவே இந்த மாதிரி விஷயங்களை சொல்லுவாங்க. புள்ளிங்கோ அந்த கல்ச்சர், ஏன்டா அப்படி பசங்க இருக்கிறீங்க, புது டிசைன் ட்ரெண்டுங்கிற பேரில் பசங்க எப்படி மாறிக்கிறாங்க, எல்லாத்தையும் கிண்டல் பண்ணுவாங்க. குழந்தை ஏன் இல்லை கேட்குறது, கல்யாணமானவங்கள்ட்ட ஏன் உங்களுக்கு இன்னும் குழந்தை உருவாகலை, இப்படி கேட்பது ஒரு தப்பு, இது ஒரு அநாகரியம், இதை வச்சு ஒரு காமெடி பண்ணாங்க. ஸோ அவங்கள்ட்ட எவ்வளோ நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. அதனால் பரிதாபங்கள் டீம் ஒரு ரோல் பண்ணியிருக்கு. இருந்தாலும் இந்த மார்கண்டேயன் பையனை உருவக்கேலி செஞ்சது நானே எதிர்பார்க்கல, இவங்களா இப்படி பண்ணதுன்னு பண்ணேன். ஆனால் அவங்க ஒரு மன்னிப்பு கடிதம்லாம் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நானே அவங்கள புகழ்ந்து பாராட்டி போட்டிருக்கேன். அந்த வட இந்தியர் இஷ்யூவாக இருக்கட்டும், திருப்பதி லட்டு இஷ்யூவாக இருக்கட்டும், ஆணவ கொலைக்கு எதிரான அவங்களுடைய பதிவுகள் எல்லாம் அவங்களுடைய சமூகத்தின் தேவையை பிரதிபலித்து நிறைய போட்டாங்க. இந்த மாதிரி நகைச்சுவையாகவும் கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் இந்த தம்பியோட இதில் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அரசியல் உணர்வு, சமூக உணர்வு, ஒரு சமூக பொறுப்புணர்வு, நம்ம வீடியோ பார்க்குறாங்க மக்கள்கிட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் கிடையாது.
நான் ஏதாவது ஒன்று பண்ணுவேன், பார்த்து சிரி. வழக்கமாக சமுதாயத்தில் இருக்கக்கூடிய உருவக்கேலி, இழிவுபடுத்துறது, பெண்களை வந்து உங்களால் தாண்டி நாங்களாம் அப்படி படிக்காமல் இருக்கோம், இந்த மாதிரிலாம் ஒரு குரூப் அலையும் இல்லை. அந்த மாதிரி ஒரு பூமர்த்தனமான ஒரு செயல்பாடுகளுடன் கூடிய ஒரு தம்பி போல இந்த மாதிரி இருக்கிற ஆட்களுக்கு வியூவர்ஸ் இருப்பாங்களே, அதனால அந்த வியூவர்ஸ் ஃபுல்லாக வர்றாங்க. இப்போ அந்த வியூவர்ஸ் மத்தியில் இவர் அரசியல் பேசுகிறாரு. எப்படின்னா, முதலமைச்சர் பேச தயாராக இருக்காராம் சட்டசபையில், ஆனால் எதிர்கட்சிகள் அவர் பேசணும்னு ஓடிடுறாங்களாம். எவ்வளோ ஒரு அபத்தமான ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். எதற்குமே, அதாவது நீங்கள் அரசியல் பேசுவதாக இருந்தால், நீ காவிரியில் அனைத்து கட்சி கூட்டம், அனைத்து கட்சி கூட்டம் ஏன் கூட்டலைங்கிற அரசியல். உங்களுக்கு அனைத்து கட்சி கூட்டம்னா என்ன, காவிரி என்ன, மேகதாது பிரச்சனை பற்றிலாம் கவலை கிடையாது. இப்படி எதையாவது எந்த அரசியலும் இல்லாமல் உள்ளீடும் இல்லாமல் எதையாவது ஒன்றை போட்டு ஓட்டணும்னு முதலமைச்சர் பேசுகிறாராம். இவங்க எந்திரிச்சு போகிறாங்களா, இது ஒரு ஜோக்கு மாதிரி, காமெடி மாதிரி போகிறாரு. முதலமைச்சரை விமர்சிக்கிறதெல்லாம் ஜாலியாக விமர்சிக்கிறாரு, கார் ஓட்டுறாரு அப்படி இப்படின்னு. எதிர்கட்சிகளை விமர்சிக்கிறது, போராட்டங்களை இழிவுபடுத்துறாரு. ஊமை அரசேன்னா நீட்டுக்கு எதிராக மாணவர்கள் போராடினதை கொச்சப்படுத்தி வீடியோ போடுறாரு. நீட்டுக்கு எதிராக மாணவர்கள் போராடுறான்னா அவனுக்கு கல்வி சார்ந்த ஒரு அறிவு இருக்கு, கல்வி நமது அடிப்படை உரிமைங்கிறது இருக்கிறாங்க. நீங்க கல்வி சார்ந்தும் பேசுவது கிடையாது, பொருளாதாரம் சார்ந்தும் பேசுவது கிடையாது. நாட்டின் நிதி நிலை, இன்னைக்கு சொத்து வரி ஏற்றி இருக்கிறாங்க, கரண்ட் பில் ஏற்றி இருக்கிறாங்க. அவன் கலர்றான், தொழில் செய்யறவன், வியாபாரம் செய்யறவன், ஒவ்வொருத்தரும் படிக்கிற மாணவர்கள் இருந்து எல்லாரும் பதறாங்க. இதை எதிர்த்து இது என்ன அரசியல் பேசுவது கிடையாது. இதை எதிர்த்து பேசுவதற்கு நீங்க கட்சிக்காரங்களா இருக்கணும்னு அவசியம் இல்லை. தமிழ்நாடு தமிழர்களுடைய பிரச்சனைனா என்னன்னு தெரிந்தவராக இருந்தா போதும். நீங்க உண்மையிலே பொலிட்டிக்கல் சட்டையர்னா கரண்ட் கட்டு ஏன் ஆகுதுன்னு பேசுங்க, சொத்து வரி இப்படி உயர்த்துறதை பத்தி பேசுங்க, கரண்ட் பில்லு எக்கச்சக்கமா ஏறுறது குறித்து பேசுங்க. நாட்டில் பாலியல் வன்கொடுமைகள் எவ்வளவு நடக்குது, 2 மாசத்துக்கு முன்னாடி அதை வச்சுதானே நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. இந்த ஆட்சியில இது நடக்குது, இந்த ஆட்சியில சட்டம் ஒழுங்கு செட்டு போகுது, இந்த ஆட்சியில ஆணவ கொலைகள் நடக்குதுன்னு நீங்க அப்ப இந்த 2-3 மாசத்துல இவ்வளவு மோசமா, அதை விட மோசமா நடக்குதுங்கிறத பத்தி பேசுங்க. கடன் வாங்கிட்டாங்கன்னு போன முறை சொன்னாங்க, இந்த முறை கடன் மட்டுமே இவங்க வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப எதையுமே சொன்னதை இந்த கவர்மெண்ட் செய்யலைங்கிறத கிண்டலா சட்டையர் பண்ணி ஒரு பொலிட்டிக்கலா வீடியோ போடுங்க. மக்களை, அரசை எதிர்த்து கேள்வி கேட்கிற மக்களை இழிவுபடுத்தி நாய் மாதிரியும் பிஸ்கட் போடுற மாதிரியும் காமிக்கிறீங்க. இது ரொம்ப தவறு இல்லையா? ஒரு அப்பாவை கைது செஞ்சிருக்காங்க, சட்ட ரீதியாக அந்த பையன் இங்கிலீஷ்லையும் சட்ட நுணுக்கங்களுடன் பேசுறான். உண்மையில் அந்த பையன் பேசுறது என்னன்னு உங்களுக்கு தெரியல, ஏன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இல்லை, லீகல் நாலேஜ் இல்லை. அந்த பையன் சட்ட அறிவோடு தம்பி பேசுறான். அந்த மார்க்கண்டேயன் எம்எல்ஏவுடைய பையன் வந்து சட்ட அறிவோடு பேசுறான், லீகல் விஷயங்கள். அதனால உங்களுக்கு புரியல. அவன் அப்பாவை உள்ள அனுப்புறதோட மட்டும் இல்லாமல் பல்வேறு விஷயங்களை பேசுறான். நீ என்ன சொல்றேன், மார்க்கண்டேயன் பேசுற அரசியலுக்கு மாற்று அரசியல் பேசுங்க, மாற்று கருத்து பேசுங்க, உருவ கேலி பண்ணாதீங்க. அந்த தம்பி சின்ன பையன், உங்களோட சின்ன பையன், இவ்வளவு இங்கிலீஷ் பேசுறான், துணிச்சலா நின்று அவங்க அப்பாவை நிற்கும் போது போலீஸ்ட ஐ எம் த லாயர் அப்படின்னு சட்ட நுணுக்கங்களோட பாயிண்ட்ஸோட பேசுறான். நீங்க அவன் தோற்றம், உருவம், கண்ணாடி இதை வச்சு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த பையன் சொல்றான் பாருங்க, என்னை பத்தி கிண்டல் பண்ணி வர்றதை நான் ரசிக்கிறேன் அப்படிங்கிறான். அந்த பையன் கோவப்படலை. அப்ப எவ்வளவு மெச்சூர், இந்த சின்ன வயசுலயே எவ்வளவு பெருந்தன்மையா இருக்கிறான் பாருங்க அந்த பையன். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. கோவப்படல, இவங்களாம் கிண்டல் பண்றாங்க, இவங்களாம் அந்த கட்சிக்காரங்கன்னு பேசல, அரசியல் செய்யல அந்த பையன். நானும் ரசிப்பேன், என்னை பத்தி உருவ கேலி செய்யறத கூட நான் பார்த்து ரசிக்கிறேங்கிற ரொம்ப மெச்சூர்டு பெருந்தன்மையா அந்த தம்பி பேசுது. அப்ப நான் என்ன சொல்றேன், எந்த கட்சிக்காரங்களா வேணா இருக்கட்டுங்க, திமுக, அதிமுக, பிஜேபி, தாவேக்கான்னு உருவ கேலி செய்யாதீங்க. யூடியூபர்ஸ் வந்து உருவ கேலி செய்யாதீங்க. பல பேர் இப்போ யூடியூப் ஆரம்பிச்சிருக்கிறீங்க, உருவக்கேலி, தனி மனித தாக்குதல், கெட்ட வார்த்தை பேசுறது, இது பேசுனா மினிமம் கேரண்டி தம்ப்நெயில்ல கண்ணாமண்ணான்னு வச்சாங்கிற மாதிரி பேசுறீங்க. நீங்களாம் ஒரு காலத்துல இந்த பாலிடிக்ஸ்க்கு வராமல் இருந்தீங்க, பாலிடிக்ஸ் சப்ஜெக்ட்லாம் பேசாமல் இருந்தீங்க, உங்களுக்கு தெரியாதுன்னு ஒதுங்கி இருந்தீங்க. இப்போ பாலிடிக்ஸ் பேசுறீங்கிற முறையில் அரசியல் சூழலையும் அறமற்றதா மாத்துறீங்க. பொலிட்டிக்கலான ஆட்கள் அரசியலுக்கு வந்தால் என்ன நடக்குங்கிறது யூடியூப்லேயும் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால இந்த ஸ்ரீராம் போன்றவர்களுக்கு வெளிப்படுத்துறதுன்னு என்னன்னா, நல்ல கிரியேட்டிவிட்டியாக மக்களுக்கு பயன்படுற மாதிரி நல்லா யோசிங்க. அடுத்தவங்களை கிண்டல் பண்ணுற மாதிரி, கேலி பண்ணுற மாதிரி, பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரி ஜோக் பேசுறது ரொம்ப ஈஸி. அந்த ஒரு சினிமா தொடங்கின காலத்திலேருந்து பெண்களை இழிவுபடுத்தி தான் ஜோக்குகள் வருது. அதனால் அது பெண்களை இழிவுபடுத்தி அடுத்தவங்களுடைய உருவக்கேலி செய்து பண்ணுவது ரொம்ப தப்பு. திருமண வீடுகளில் அரசியல் பேசுவதை கிண்டல் பண்ணியிருக்கீங்க. தந்தை பெரியாருடைய இயக்கம், அறிஞர் அண்ணாவுடைய சொற்பொழிவுகள் எல்லாமே திருமண வீடுகளை பேசுனதான். ஜீவானந்தன் ஒரு தலைவர் இருந்தார், அவருடைய மகள் திருமணம் தமிழ்நாட்டின் முதல் சுயமரியாதை திருமணம். அதுல அண்ணா, பெரியார் எல்லாரும் கலந்துகிட்டு அரசியல் பேசினாங்க. அதனால அரசியல் பேசுவது, திருமண வீடுகளில் பேசுவது, நினைவேந்தல் நிகழ்ச்சியில் பேசுவது என்பது தமிழ்நாட்டு அரசியல் மரபு. எதுவுமே தெரியாம கல்யாண வீட்டுல அரசியல் பேசுறாங்க. கல்யாண வீட்டுல ஹோமம் வளர்த்தாங்க பாருங்க, அதுக்கு எதிராக பேசப்பட்ட அரசியல் தான் அரசியல் தலைவர்கள் பேசினாங்க. நாஞ்சில் சம்பத் திருமணத்துல கலைஞர் முக்கியமான அரசியல் பேசினாரு. ஜீவானந்த மகள் அரசியல பெரியார் ஒரு அரசியல் பேசினாங்க. அதுதான் தமிழ்நாட்டில் நடந்த முதல் சுயமுறையாய திருமணம். சட்டம் நிறைவேற்றப்பட்டதற்கு அப்புறம் நடைபெற்றது. எவ்வளவோ வரலாறு இருக்கு திருமண மேடைகளில் அரசியல் பேசியதற்கு.
அதனால இன்னைக்கு நீங்க ஏதோ திமுக தலைவர் அரசியல் பேசுறதை கிண்டல் பண்ணிக்கிட்டு கேலி பண்ணிக்கிட்டு அவர் என்ன சொல்றாருன்னே புரிஞ்சுக்காம நீங்க திருப்பியும் சொல்றேன், நீங்க எல்லா கட்சியும் விமர்சிங்க, அரசியல் ரீதியா விமர்சிங்க, கருத்தியல் ரீதியா விமர்சிங்க. சும்மா அந்த பாடி லாங்குவேஜை கிண்டல் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஓட்டிக்கிட்டு இதெல்லாம் ரொம்ப தப்பு. ரொம்ப சின்ன வயசா இருக்கீங்க. அரசியல் பேசுவது என்று முடிவெடுத்து விட்டால் அரசியல் புத்தகங்கள் படிங்க, அரசியலை கூர்மையா கவனிங்க. காவேரி, கச்சத்தீவு, அனைத்து கட்சி கூட்டம், எப்படி அரசியல் நடக்குது, எதுக்காக போராடுறாங்க, எதுக்கு பேசுறாங்கன்னு பாருங்க. எல்லாரையும் கிண்டல் பண்றது ரொம்ப ஈஸியான வேலை தம்பி. கை இப்படி இருக்கு, கால் இப்படி இருக்கு, முடி இப்படி இருக்கு, மூக்கு இப்படி இருக்கு, கண்ணு முட்டை கண்ணு, கண்ணே இல்லை, கண்ணாடி போட்டிருக்கிறான், காது கேட்காது, மீசை இப்படி ஒருத்தரை கிண்டல் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை. ஆனா அந்த வேலையை செய்யறதுக்கு நாம தேவையில்லை. பகுத்தறிவுள்ள ஆறறிவுள்ள மனிதர்கள் அந்த வேலையை செய்யக்கூடாது. அறம் சார்ந்து சிந்திங்க, அரசியல் சார்ந்து சிந்திங்க, மக்கள் நலன் சார்ந்து சிந்திங்க. இப்படி சிந்திக்க தெரியாதா? பொதுவா எதையாவது பேசிட்டாவது போங்க. அரசியலுக்குள்ளலாம் வந்து இப்படி தப்பு தப்பா போராடுகிற மக்களை நாய் மாதிரி சித்தரிச்சு பிஸ்கட்டு ஊமை அரசே அப்படிங்கிறது ஒரு புரட்சியின் குரல். அரசு மக்களுக்கு சார்பா வாய் திறக்கலையே, ஊமை அரசேன்னு போராடுறாங்க, நீங்க பிஸ்கட்டு தூக்கி போட்டு நாயின்னு அவங்களை கிண்டல் பண்றீங்க. பொதுவா நாங்க எல்லாரையும் கிண்டல் பண்றோங்கிற மாதிரியான தன்மையில இந்த மாதிரி யூடியூபர் செயல்படக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு தொடக்கமாகி வந்துடக்கூடாது. இந்த ஏ பொலிட்டிக்கல் டீம் வந்து இப்படி அரசியல் பேசி இப்படி காமெடி ஆக்கி இருக்கிற மக்களையும் ஏ பொலிட்டிக்கல் ஆக்கிடக்கூடாது. சொத்து வரியில மக்கள் செத்துக்கிட்டு இருக்கிறான், மின்சார கட்டண வரியில செத்துக்கிட்டு இருக்கிறான், இப்படி மக்கள் எவ்வளவோ செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க ஒன்றிய அரசு இந்திய திணிக்க, இந்துத்துவாவை திணிக்க, மதவெறியை திணிக்க, சமஸ்கிருதத்தை திணிக்கிறதுக்கான வேலையில் ஈடுபட்டு இருக்கு. இதையெல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்கிற மக்களை ஆயத்தப்படுத்த வேண்டிய ஊடகங்களா இருப்பது அல்லது உங்களை போன்ற யூடியூபர்ஸா இருப்பவர்கள் குறைந்தபட்சம் அரசியல் படுத்தலன்னா பரவாயில்ல, இப்படி அசிங்கப்படுத்தாம இருங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை. இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம், சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தான். நன்றி.